கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். கொள்ளிடம் ஆற்று தடுப்பணை மற்றும் ராசி மணலில் தேக்கணை கட்ட இனியும் காலம் தாழ்த்தினால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். கொள்ளிடம் ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டதை கண்டித்தும் ராசி மணலில் அணை கட்ட வலியுறுத்தியும் கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க கோரியும் வீராணம் ஏரியை தூர்வாரி நீர் கொள்ளளவை உயர்த்த வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன் கூறியதாவது: கடந்த ஆண்டு தமிழக முதல்வரின் வேண்டுகோளை ஏற்று 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தோம். ஆனால் காவிரியில் உபரி நீரை பெற்று தராததால் 3 லட்சம் ஏக்கர் குறுவை முற்றிலுமாக கருகியது. சம்பா சாகுபடிக்கும் உரிய நீரை பெற்று தராமல் 3 TMC தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டது. மழையை நம்பி மட்டுமே சம்பா சாகுபடி பயிரிட்டு அறுவடை செய்தோம். தற்பொழுது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு 5 லட்சம் ஏக்கர் தரிசாக உள்ளது. சம்பா சாகுபடியும் செய்ய முடியுமா என விவசாயிகளிடம் அச்சம் இருந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடக அணையில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது. மேற்கொண்டு வரும் உபரிநீர் முழுவதுமாக 2 லட்சம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலில் விடப்படுகிறது. இதனை தடுப்பதற்கு கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டர்களுக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகிறோம். இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ராசி மணலில் தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அதற்கான எந்த திட்டமிடலையும் இதுவரை தமிழக அரசு முன்னெடுக்கவில்லை. மேகதாது அணை கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காத நிலையில் ராசி மணல் அணை திட்டத்திற்கு தமிழக அரசு இதுவரை கோரிக்கை கூட வைக்காமல் வாய் திறக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. மோடி அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்துகிறோம். தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் அதன் கொள்ளளவை இழந்துள்ளது. எனவே அதனை நவீன இயந்திரங்கள் மூலம் தூர்வாரி உடனே சீரமைக்க வேண்டும். இனியும் தமிழக அரசு ராசி மணலில் அணை கட்ட நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துமேயானால் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு பருவமழையும் பொய்த்து போனது. காவிரி நீரை நமக்கு உரிய நீரை உரிய காலத்தில் கர்நாடகம் வழங்காததால் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சரை நம்பி 5 லட்சம் ஏக்கரில் குறுவையை சாகுபடியை செய்து 3 லட்சம் ஏக்கர் கண் முன்னாலே கருகிவிட்டது. காப்பீடு திட்டமும் இல்லை, நிவாரணமும் வழங்கவில்லை, இழப்பீடும் கொடுக்க தமிழ்நாடு அரசு மறுத்துவிட்டது. சம்பா சாகுபடி 9 லட்சம் ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டது. 3 DMC மட்டுமே மேட்டூரில் இருந்து சென்ற ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீரை விடுவித்தது தமிழக அரசு. மழையில் கிடைத்த தண்ணீரை சேமித்து வைத்து விவசாயிகள் தன் உழைப்பின் மூலம் சென்ற ஆண்டு உற்பத்தியை செய்து இழப்பை சந்தித்திருக்கிறார். அதற்கு உரிய இழப்பீடு இதுவரையில் வழங்கப்படவில்லை. நடப்பாண்டு குறுவை முற்றிலும் இழந்து விட்டோம். 5 லட்சம் ஏக்கர் குறுவை முற்றிலும் பாலைவனமாக கிடக்கிறது. சுமார் 9 லட்சம் ஏக்கரில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மட்டும் தரிசாக கிடக்கிறது. மொத்தமாக 15 லட்சம் ஏக்கர் காவிரி நீரை நம்பி சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் இணைந்து தரிசாக கிடக்கிறது. இந்த நிலையில் காலங்கடந்து கேரள கர்நாடக மாநிலங்களில் பெய்த மழை நீர் கர்நாடக அணைகள் நிரம்பி மேட்டூர் அணை நிரம்பி இப்பொழுது உபரி நீர் 2 லட்சம் கன அடி கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ராசி மணலில் அணை கட்டினால் கடலுக்கு செல்லக்கூடிய காவிரி நீரை மேட்டூர் நிரம்பிய பிறகு ராசி மணலில் தேக்கி விவசாயத்திற்கு மேட்டூர் அணை மூலமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற நோக்கோடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1963 ராசி மணல் அணை கட்டுவதற்கு கல் நாட்டியிருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்த அரசுகள் இந்த அணை திட்டத்தை கைவிட்டு விட்டது. இன்றைக்கு 2 லட்சம் கனஅடி தண்ணீர் கடலில் செல்லுகிற போது ராசி மணல் அணை கட்ட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஆணைய தலைவர் கடந்த வாரம் எங்களிடத்தில் ராசி மணல் அணை கட்டுவது ஒன்றுதான் சாத்தியமானது, மேகதாட்டை மத்திய அரசு விரைவில் நிராகரித்துவிடும். எனவே ராசி மணல் அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்தால் ஆணையம் பரிசீலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ராசி மணல் அணை கட்டுமான பணியை உடனடியாக துவங்க வேண்டும். மறுத்தால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் மிகப்பெரிய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என எச்சரிக்கிறேன். கொள்ளிடத்தில் சென்று கொண்டிருக்கிற தண்ணீர் உபரி நீர் நின்ற பிறகு ஆறு வறண்டு வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி குடித நீருக்கே வழி இல்லாமல் கொள்ளிடம் இரு கரைகளிலும் இருக்கிற மக்கள் அவதிப்படுகிறார்கள். எனவே 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் கதவணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி வைத்தால் கோடை வரையிலும் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும். இந்த பகுதி குடிநீர் பாதுகாக்கப்படும்.
எனவே உடனடியாக கதவணைகள் அமைக்க திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போல வீராணம் ஏரி மிகப்பெரிய ஏரி, சென்னைக்கு குடிநீர் 40% வீராண ஏரி வழங்குகிறது. ஆனால் அதனுடைய மொத்த கொள்ளளவில் 25% அளவிற்கு மட்டுமே தான் நீரை சேமிக்கும் தகுதியை பெற்றிருக்கிறது. 75% நீர் கொள்ளளவை நான் தகுதியை இழந்து விட்டது அந்த ஏரி. உடனடியாக தூர்வாரி நீர் கொள்ளளவை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கொள்ளிடத்தில் கடல் முகத்வாரம் 1.25 கிலோமீட்டர் அகலத்தில் விரைந்து பறந்து இருந்தது. இன்றைக்கு அது 300 மீட்டராக குறுகிவிட்டது. இதனால் வெள்ளை நீர் வடியாமல் மேல் பகுதி உடைப்பெடுக்கும் பேராவாய் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கடலில் தூர்வாருகிற இயந்திரங்களை கொண்டு கடல் முகத்வாரத்தில் பழைய அளவில் கொள்ளிடம் ஆற்றை மறுசீரமைப்பு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உடனடியாக அரசு தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். மறுக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்த இருக்கிறோம்.